இந்த வேலூர் கலாஸ்பாளையத்தில் எழுந்துள்ள இந்த வீரபத்திரர் ஆலயம் 46 ஆண்டுகளாக இங்கு வேலூர் கலாஸ்பாளையத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். முதல் துவக்கத்தில் எங்களுடைய முன்னோர்கள் இங்கு இருக்கும் நிர்வாகிகளுடைய தகப்பனார்கள் எல்லோரும் இந்த வீரபத்திரரை இங்கு நிறுவினார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கு 1996இல் பரிவார தெய்வங்கள் எழுப்பப்பட்டு ஒரு முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பரிவார தெய்வங்களாக சோழவரத்து தஞ்சையம்மாவும் நவகிரகங்களும் விநாயகரும் முருகரும் வந்து பரிவார தெய்வங்களாக இருந்து அவர்களுக்கு நல்லாசி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 19/6/2013இல் வீரபத்திரருக்கென்று தனி சன்னதி அமைத்து தனி விமான கோபுரம் அமைத்து அவருக்கு தனி சன்னதியை அமைத்து வேலூர் வடார்காடு மாவட்டத்திலே தனி சன்னதி அமைந்த திருக்கோயிலாக மிகவும் சிறப்பாக அமையப்பட்டு 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 3வதாக இவருக்கு வடார்காடு மாவட்டத்திலேயே ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு 3 நிலைகளை உடைய ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 3வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இந்த 46வது ஆண்டு மயிலாறு உற்சவ நாளில் ஜனவரி 20 திங்கட்கிழமை இவருக்கு ஜீர்ணோதர மகா கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை இனிதாக நடைபெற்றது. மிகவும் அன்பானவர், மிகவும் அடக்கமானவர், பழகுவதற்கு குழந்தை போன்றவர். ஆனால் அவருக்கு எதிராக யாராவது ஒரு சிறு துரும்பை கூட அவருக்கு எதிராக வீசினால் அவர் சும்மா இருக்க மாட்டார். அவருடைய கோபத்தின் முன்பு யாரும் நிற்க முடியாது. ஏனென்றால் தட்சனை அழிக்க புறப்பட்ட வீரபத்திரர் அந்த கோபத்தை சிவனாலேயே உருவாக்கிய சிவனாலேயே அடக்க முடியவில்லை. அப்பொழுது வந்தவர்தான் காளி சக்தி தேவி. அந்த அம்மையார் ஒருவருக்கு தான் கட்டுப்பட்டு எல்லா தேவாதி தேவர்களையும் வதம் செய்யும்போது தன்னுடைய கோபத்தை நிலைநிறுத்தினார். அப்படிப்பட்ட கோபவான். ஆகவே அவரை வேண்டி விரும்பி கேட்கும்போது நினைத்த காரியங்கள் உங்களுடைய எதிரிகளை மிக மிக சுலபமாக உங்களிடமிருந்து அப்புறப்படுத்தி விடுவார். இவ்வளவு अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नागमार्तं देवानां नमनार्तं धरकृता गुरुघण्टाया सम्यक्
பதிம் நிக்ரோதாஞ்சவாசினம் வரகுரும் ஜாயேத விட்டப்தம் குருச்சரணாரிந்தாப்தான் நமஹ அமிர்தம் பிரம்மா பூர்வஸ்வரோ மோபாக்தே வித்யாபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீ யோகிபதே வாணிபதே லக்ஷ்மே பதே ஸ்தாயேகு சுனாமயத்ய கரிஷ்யமானஸ்ய கர்மணா அபியர்ஜான் க்ளோம் கந்தனபதி பக்தீனம் ஜலாதிப விஷ்ணுவரேதம் உதயவரஸ்தம் கமலஹம் லக்ஷ்மே महालक्ष्मी नमः आत्मनः दक्षिणसागाय नन्दिनी नमः गंगाजी नमः वामसागाय महाकालाय नमः यमुनाजी नमः दक्षिणकवाटी रुमलाय नमः उत्तरकवाटी सुभावे नमः काले सद्दाय नमः दिगाय मंत्रम श्री अघोराय वीर वीर पुल पुल हरि हरि என்கிற மந்திரம் வீரத்தை கொடுப்பார். 2 வருஷம் நீ சிவபெருமான் கோயில் சோழனுக்கு உபாசன தெய்வம் வராகி. இது நிறைய பேருக்கு தெரியாது. தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் கோயில்ல வராகிக்கு தான் முதல்ல இருக்கு கோயில். வராகி கூப்பிட்டு தான் அவர் வேற போர்க்காலத்துக்கு போவார். அதே மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு உபாசன தெய்வம் எது தெரியுமா? யாருன்னா சொல்ல கொடுத்து பயப்படாதுன்னு என்று துணிவை கொடுத்து இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு நாம் நம்புறோமா இல்லையோ நம்புறவங்களுக்கு பில்லி சூனியம் பேய் பிசாசு போன்ற துஷ்ட தேவதைகளை விரட்டுகிற சக்தி மகாசக்தி வீரபத்ரனுக்கு தான் உண்டு. அதனாலதான் இந்த வீரபத்ரனுக்கு நம்ம கொள்வது 100க்கு 100 பெரிய புண்ணியம். ஏன்னா போட்டியில கலந்து கொள்வது பாதி வெற்றின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கும்பாபிஷேகம் தரிசனம் செய்வதற்கு கோயிலுக்கு கிட்ட வந்தீங்க பாருங்க, அதுவே பெரிய புண்ணியம். இனி இங்க என்ன யாகசாலை நடக்குது, அதனால தடுப்புக்கு தான் பவர் இருக்கு. 12 வருஷம் நீ கும்பாபிஷேகம் பண்ணா அந்த கோபுர கலசத்துல இருந்து பவர் போயிடும். அப்ப இந்த கோயிலே பவர். ஆனா பொதுமக்கள் பக்தர்கள் மிக அமைதி காத்து இந்த கடம் புறப்பாடு, இந்த கலசங்கள் புறப்பாடு ரொம்ப முக்கியமா. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல யாகசாலையிலிருந்து புறப்படும். இந்த நாம அழைத்திருக்கிற நகரத்தின் முக்கிய விஐபிகள் அனைவரும் வருகை தந்து விடுவார்கள். எல்லோருக்கும் ஒரே இடத்துல தான் நம்ம நிக்கணும் இல்லை. அங்க ராஜகோபுரம், இங்க நீங்க உள்ள பாத்தீங்கன்னா தஞ்சை அம்மாளுக்கு கும்பாபிஷேகம், முருகனுக்கு, விநாயகர் பெருமானுக்கு, சப்த மாதாக்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் இந்த புனித நீர் தெளிக்கின்ற வைபவம் குறிப்பாக குழந்தைகளையும் நகைகளையும் பார்த்துக் கொள்ளவும் நம்மளோடு கேட்டுக்கொள்கிறோம்.
வார்ஷிகம் வேலூர் மாவட்டத்திலேயே என்று இடப்பட்டு வருகிறது. சிவாச்சார பெருமக்களே தயவு செய்து வழிவிடுங்கள். சக்தியோடு புறப்பட்டவுடன் மண்டல தலைவர் நரேந்திரன் பதிவிட்டிருக்கிறார். அன்போடு ஆலயத்தின் சார்பிலே வருகிறோம். இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகின்ற உங்கள் அனைவரும் அப்படி இந்த புனித நீர் தெளிக்கின்ற வைபவம் இப்போது நடைபெற இருக்கிறது. எல்லா தவறுக்கும் இறைவா அவருக்கு தெரிவித்திருக்கிறோம். அவர் எல்லா வல்ல இறைவர் பார்க்கின்ற இடமெங்கும் भद्राय नमः भद्राय नमः ॐ वीरभद्राय नमः ॐ वीरभद्राय नमः वीरभद्राय नमः
वीरभद्राय नमः। ॐ वीरभद्राय नमः। ॐ वीरभद्राय नमः। ॐ वीरभद्राय नमः। भद्राय नमः। ॐ वीरभद्राय 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 नमः।